ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேற்று யாரெல்லாம் வந்து புட்டு வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி கேப் டவுன்லேயே வந்து எக்ஸ்பைரியான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்பயுமே வந்து எதுவும் பொசிஷன் ஹோல்டு பண்ணுறதில்ல. நேற்று ஆக்சுவலி நான் குரூப்பில் போட்டிருந்தேன், இன்றைக்கி கேப்பை பார்த்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து பொசிஷன் எதுவும் அதை நம்பி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று யூஎஸில் வந்து சிபிஐ இண்டெக்ஸ், அதாவது கன்சியூமர் இண்டெக்ஸோட அந்த டேட்டா வர மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு ஆவரேஜாக இருந்ததுனால நேற்று நாஸ்டாக் வந்து நேற்று அவங்க மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக இன்றைக்கி காலைல வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. ஸோ என்னென்னா, கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேப் டவுன் புட்டு வச்சுருந்தீங்க, கேப் டவுனில் ஃபில் புக் பண்ணவங்கள பற்றி இங்கே சப்ஜெக்ட் இல்லை. கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ நான்லாம் வந்து அந்த மாதிரி பொசிஷன் இல்லாமல் டெய்லி காலையில் தான் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுற ஆளுங்க எப்படி இது பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் ஆகுது, கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எப்படி ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான என்னென்னா, கேப் டவுன் கண்டினியூவாக ஃபால் ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி ஃபாலில் கண்டினியூவாக இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் கிட்ட ஆச்சு. இது மொத்தத்தையும் ஒரு ஆள் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி அந்த பாயிண்ட் எல்லாமே ரெக்கவர் பண்ணி, அதாவது அந்த 1000 பாயிண்ட் ஃபாலையும் ஒரு ஆள் வச்சிருக்க முடியுமானா அப்படிலாம் வச்சிருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நடந்த ஃபாலில் வந்து யாருமே சார்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, அமாவாசை இருட்டில் எலி போனதெல்லாம் வழிதான் அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி எங்கே வந்து எந்த இடத்துல குத்து மதிப்பாக வந்து புட்டு எடுத்திருந்தாலுமே அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்டோட அந்த கேப்பபிளுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க. இன்றைக்கி நடந்த ஃபாலுக்கெல்லாம் ஒரு டெக்னிக்கல் பார்த்து தான் ட்ரேட் பண்ணுறவங்க தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒருவேளை டெக்னிக்கலாக பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்திருந்தால் இந்த ஹோல் ஜேர்னியை வந்து கரெக்டாக வந்து நான் 1000 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஆச்சு, அட்லீஸ்ட் அதில் ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட்டையும் வந்து என்னால் வந்து நான் அப்படியே எனக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக அது முடியும். அதுக்கான என்ன எவிடன்ஸ்ன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ப்ளஸ் நான் அதுக்கான என்னுடைய இதை அப்டேட் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தான், இப்போ வந்து ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சு, கண்டினியூவாக வந்து ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது வழக்கமாக நான் சொல்கிறதா, 15 நிமிஷம், அதாவது 5 மினிட்ஸில் 3 கேண்டில் வந்து நீங்கள் எதுவுமே ட்ரேட் பண்ணுறதுக்கான இது கிடையாது. ஏன்னா அது வந்து அது நேற்றுக்கான இது நடக்கும்போது அதுக்கான அந்த 9:30க்கு மேலே தான் என்ட்ரு ஆகணும். ஸோ இப்போ 9:30க்கு மேலே இங்கே வந்து நம்ம ஒரு என்ட்ரி என்னென்னா, கண்டினியூவாக 3 கேண்டிலுமே ரெட்டு தான் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இங்கே நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடு, அதாவது இது இவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னு யாராலையுமே காலையிலே சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் மேலே இப்போ ஒரு கோடு போட்டிருக்கீங்களா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த சப்போர்ட் வரைக்கும் ஒரு ட்ரேடு. இது வந்து ஒரு ஜேர்னி, ஓகேங்களா. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து இருந்தது, ஓகேங்களா. இது ஒரு செட்டப்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு பாருங்கள். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இது நீங்கள் அந்த இடத்துல புக் பண்ணணுன்றது அவங்களுடைய இதை பொறுத்து. பட் புக் பண்ணாமே இருந்தால் கூட வச்சுருக்கலாம். எப்படின்னா, நீங்கள் நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லைங்களா, இந்த 21 EMA அந்த ரெட் லைன் இருக்குல்ல, அந்த ரெட் லைனை கேண்டில் பிரேக் ஆகாத வரைக்கும் ஃபால் கண்டினியூவாக தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் அப்படின்றது. பட் ஆனால் நீ எக்ஸ்பைரி டே ஒரே ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு நம்ம வந்து லென்த்தாக தூக்கிடுன்றதுனால, ஸோ இது ஒரு செட்டப். ஒருவேளை இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கோடு இருக்கு இல்லையா, EMA, எப்பயுமே ஃபால் ஆகிட்டு டுவர்ட்ஸ் அந்த கோடு நோக்கி அந்த கேண்டில் நகரும். எப்படின்னா அந்த பாருங்கள், இப்படி நோக்கி நகரும். அந்த கோடு கிட்ட போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் அங்கே வந்து ஃபாலோ ஆகும். அது எப்படின்னா, அந்த கோடு வந்து ஒரு லப்பர் பேண்டு மாதிரி. இப்போ லப்பர் பேண்டில் எப்படி நம்ம அந்த எலாஸ்டிக் லப்பர் பேண்டு இழுத்து விட்டோம்னா எப்படி, அந்த மாதிரி அது கிட்ட போய் மறுபடியும் அங்கேருந்து விடும். இல்லைனா அது பிரேக் ஆகும். ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து வெளில வந்துட வேண்டியதான், சப்போஸ் புட்டில் இருந்தால். இல்லை அப்படின்னா அது கிட்ட போனால் கம்பல்சரி அங்கே வந்து ஒரு ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து அது இருக்குது. எப்படி சொல்ல வரோன்னா, இப்போது இந்த ரெட் லைன் கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த ரெட் லைன் கோட்டுக்கும் இந்த கேண்டிலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக ஆக என்ன பண்ணோன்னா, மறுபடியும் டுவர்ட்ஸ் அந்த க்ளோஸ் அந்த கோட்டுக்கிட்ட போகும், திரும்ப ஃபால் ஆகும். இப்போ இங்கேருந்து இதுக்கு கேப் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், டுவர்ட்ஸ் இந்த கோட்டுக்கிட்ட போகும், திரும்ப ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கேண்டில்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து அது ஓகே, திடீர்னு அங்கே ஏதாவது ஒரு புக்கிங் நடந்திருக்கும், அதனால் பெரிய. ஸோ எப்பயுமே என்னென்னா, இது வந்து டுவர்ட்ஸ் அந்த கோட்டுக்கிட்ட போகும், திரும்ப ஃபால் ஆகும். இதுதான் இதோட 20 EMA இந்த லைனோட ஒரு
ஆக்சுவலி ஒரு நேச்சர். ஸோ நம்ம இப்போ இதை ட்ரேட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் பண்ணுறதுனா இப்போ நான் காலையில் சொன்ன பிறகு அந்த ஒரு செட்டப்ஸ் அங்கே முடிஞ்சு அதோடு நம்ம விடணும்னா விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு நாள் ப்ராஃபிட்னா சின்னதாக பெருசாக ப்ராஃபிட் இஸ் ப்ராஃபிட், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இல்லை நான் கண்டினியூவாக வந்து நான் அடுத்து இந்த ஃபாலை நான் கண்டினியூவாக கேட்ச் பண்ணணும், நான் ஒரு ஃபுல் டே நான் வந்து பண்ணுற மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நேரத்தில் தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் எங்கே கொடுக்கலாம்னா மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணும்போது, அதாவது இந்த லைனை பிரேக் பண்ணும்போது ஃப்ரம் டு அவ்வளோதான். இந்த ஒரு ஜேர்னியில் செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் இந்த செகண்ட் ட்ரேடு இதோட முடிஞ்சுன்னா பாருங்கள், திரும்ப இந்த கோடெல்லாம் ஒன்றும் யாரும் கேண்டில்லாம் முடிஞ்சு டே சார்ட் முடிஞ்ச பிறகுலாம் அந்த கோடெல்லாம் வரையில, அந்த கோடெல்லாம் காலையிலே ஃபார்ம் ஆகிடும். அது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பேருனா சிபிஆர். ஓகேங்களா? இது நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூலேயே இருக்குது. பட் ஜெரோதாவில் இருக்குது, அதை விட பெட்டர் வந்து ட்ரேடிங் வியூவில் தான் பெட்டராக இருக்கும். ஜெரோதாவில் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அது கொடுக்கல. ஓகேங்களா? இந்த இதை வந்து நம்ம கோமதி சங்கர் நம்ம ஊருக்கார் அவர் தான் கோடிங் பண்ணியிருக்காரு. நல்ல அருமையான ஒரு இண்டிகேட்டர் இது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் லெவலில் அது முடிஞ்சிச்சு. ஒருவேளை திரும்பவும் கண்டினியூவாக ஃபாலோ ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு திரும்ப போகுமா மேலே ரெக்கவர் ஆகுமா அந்த சப்ஜெக்டில். ஒருவேளை மூணாவது மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மறுபடியும் இந்த செகண்ட் லோ உடைச்சி இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் தேர்டு வந்து அங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை எந்த ட்ரேடரும் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஃபாலு நான் 1000 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன். அப்புறம் நீ பண்ணியான்னு கேட்காதீங்க. நான் அதுக்கான இது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 3 அட்டம்ப்ட்டும் நான் இன்றைக்கி பண்ணேன். ஓகேங்களா? நான் அப்டேட் பண்ணுறதே என்னென்னா ஒவ்வொரு சார்ட்டு அந்த சார்ட்டில் இருக்கிற லேர்னிங் தான். நான் சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாது. நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணுன்றதுக்காக தான் இந்த மெத்தடெல்லாம் சொல்லிட்டுறேன். இந்த 3 அதாவது ஹோல்டே நான் ஹோல்டு பண்ணல, ஆனால் இந்த 3 அட்டம்ப்ட்டும் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பப்பெல்லாம் பிரேக் ஆகுதோ, அதாவது என்னென்னா தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னும் போது அது பிரேக் ஆச்சா என்ட்ரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கெலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி ஃபாலெல்லாம் பயப்படுவாங்க. ஆக்சுவலி ஒரு ட்ரேடர்ஸ்க்கு இந்த மாதிரி நாள் தான் ரொம்ப எதிர்பார்க்குற நாள். மார்க்கெட்டு ஃபால் ஆனால் தான் ட்ரேடர் சம்பாதிக்க முடியும், மார்க்கெட் மேலே போனால் தான் இன்வெஸ்டர் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம ட்ரேடராக இருக்கும்போது மார்க்கெட் ஃபால் ஆகிறது தான் நம்ம லைக் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரி, இந்த சார்ட்டில் வச்சு இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தேர்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பண்ணி இது, பட் அது தேர்ட் அந்த பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் வரல. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதுக்கு மேலே எப்பவுமே இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ரம் டு டேட் இது எல்லாமே நான் வந்து ஆக்சுவலி ஒரு 2 லெவல் குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து என்னுடைய குரூப் வந்து DayTradersaravanaN டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ரொம்ப சின்ன குரூப் தான். நாங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஒரு 14 பேர் இப்போதைக்கு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். பெரிய இதெல்லாம் இல்லை. நான் அதில் வந்து டேரெக்டாக எந்த கால்ஸும் போட மாட்டேன். பட் என்னோட லெவல்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் ஆக்சுவலி F&O ட்ரேடர்ஸ்னால் உங்களுக்கு அந்த லெவல்ஸ் தெரியும் போதே நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இல்லைனா நீங்கள் டெலகிராமில் DayTradersaravanaN தட் யூடியூபோட என்ன நேமோ அதே நேம் தான், அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜேர்னியை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு டேவாக வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா இவ்வளோ தான் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்றது கடவுளால் கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது எங்கே போகுன்றது. ஆனால் அந்த ஃபாலை டுவர்ட்ஸ் கண்டினியூவாக வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் வந்து பயன்படும் அப்படின்றது தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் வந்து எப்படின்னா இதுதான், அதாவது ஒரு ஒன் டேலேயும் ஒவ்வொரு லோ பிரேக் பண்ணும்போது நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் இருக்கலாம். இல்லை எனக்கு இந்த அளவுக்குலாம் இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு திடகாத்திரமான மனதைரியம் இருக்குது, நான் காலையிலேருந்து இது வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பேன்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சிம்பிளாக சொன்னால் 15 மினிட்ஸ் சார்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த இஎம்ஐ கிட்ட கூட அது போல் பாருங்கள். அந்த இஎம்ஐ எப்போ பிரேக் பண்ணுதோ, நீ காலையில் நீங்கள் வந்து ஒரு 9:30 சார்ட் 9:15 to 9:30 ஒரு கேண்டில். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா பேங்க் நிஃப்டியில், நான் ஆக்சுவலி நீங்கள் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பண்ணேன், அதனால தான் இந்த சார்ட்டே கட்டுறேன். நிஃப்டி நான் பண்ணலை. ஸோ அதனால் நிஃப்டியில் இதே சேமாக தான் இருந்திருக்கும். இங்கே ஆரம்பித்து இந்த 20 EMA லைன் கிட்ட நீங்கள் போகாத வரைக்கும் நீங்கள் என்ன புஷ்ஷுன்னு வச்சுருந்தாலும் அந்த புஷ்ஷுன்னு ஹோல்டு பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒன்றுமே நடக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே என்டர் ஆகிட்டிங்கன்னா அது எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலும் ப்ரீமியம் வந்து பக்காவாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 34,049, கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 33,702,
கிட்டத்தட்ட இதில் ஒரு 700 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஹோல்டே எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கம்பல்சரி யாராலுமே முடியாது. இப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னா நம்ம எப்பயுமே லாஸை சீக்கிரமாக கட் பண்ணோம், ப்ராஃபிட்டில் லெட் தம் கோ அப்படின்னு சொல்லிட்டு விட ஆரம்பிக்கணும். இதுக்கு எப்படி விடணும்னா இதுதான் சிம்பிள் ப்ராக்டிஸ். இந்த 20 EMA லைனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணலாம். இல்லைனா நான் இப்போ சொன்ன பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பண்ணலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஒரே ஒரு ஸ்டெப்பில் ட்ரேட் பண்ணோமா பாசிட்டிவாக கரெக்டான இடத்துல எடுத்தோமா முடிச்சிக்கலாமா அப்படியும் இருக்கலாம். பட் இது ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சுக்காக தான் சொல்ல வரேன். எப்பயுமே நம்ம லாஸ்னா 10 பாயிண்ட் 20 சாரி லாஸ்னா நிறைய பாயிண்ட் போக போக பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ப்ராஃபிட் உடனே 10-20 பாயிண்டில் வந்துடுவோம். இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மாறணும் எப்பயுமே. எப்படின்னா லாஸை வந்து டக்குன்னு அந்த சிஸ்டம் அந்த கோடு எப்போ பிரேக் பண்ணுதோ மனசாட்சியே இல்லாமல் அதை கட் பண்ணிவிட்டு வெளில வரணும். ப்ராஃபிட் இருக்கும்போது அதே மாதிரி மனசாட்சியே இல்லாமல் போட்டோன்னு விடணும். ஒரு கேண்டில் அதாவது போட்டோன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட நீங்கள் சும்மா அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கூடாது. அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் இந்த கோட் இருக்கு இல்லையா, அந்த இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது சார்ட்லேயும் நீங்கள் அதே சேம் கோட் அப்ளை பண்ணால் எல்லாமே இருக்கும். அது டீட்டெயிலாக நான் வேணால் ஒரு பெரிய வீடியோவில் இந்த லைன் எப்படி ஆக்ட் ஆகுது, அதே இதில் கால் புட்டோட ஆப்ஷனோட கோடு எப்படி லைன் ஆக்ட் ஆகுதுன்றதை போடுறேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கேப் டவுனுக்கு அப்புறம் கண்டினியூவாக ஃபாலுன்றதும் ஒரு நாள் நடக்கும். இல்லைனா ஃபுல்லாகவே நேற்று மாதிரி ரெக்கவர் ஆகிறது நடக்கும். இந்த மாதிரி கண்டினியூ ஃபால் நடக்கும்போது அந்த கண்டினியூ ஃபாலை எப்படி ஹோல்டு பண்ணலாம் அப்படியே வச்சு முழு பூசணிக்காவை அட்லீஸ்ட் அல்ல முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஏதோ ஒரு 3/4 பீஸாவது நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுக்கு இந்த டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகும். மார்க்கெட் கேப் டவுன் ஏன் ஆகுது, கேப் அப் ஆகுது, அது பின்னாடி அந்த அனலைஸ் பின்னாடிலாம் நம்ம போக தேவையில்லை. ஆனால் ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அது கம்பல்சரி இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுக்குள்ளே தான் வந்து உட்காரணும் அப்படின்றது தான் இதெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க.